வேற இப்போ தாவேகாக்கு விஜயபாஸ்கர் அவர்கள் வந்து போனால் அவருக்கான அந்த பொறுப்புகளும் அவருக்கான அந்த முக்கியத்துவமும் கொடுக்கப்படுறதா நம்ம பார்க்குறதா அங்கே நிச்சயமாக இருக்கும் தான் நினைக்கிறேன். ஏன்னா தாவேகாவை பொறுத்த அளவில் அவங்க வந்து ஆக பெரும்பாலும் புதுமுகங்கள் தான். அங்கே எம்எல்ஏ ஆனவங்க இல்லை வந்து கட்சி நிர்வாகிகள் அரசியலுக்கு புதுமுகங்கள். அப்போ இவரை மாதிரி வந்து ஒரு அனுபவப்பட்ட ஆட்களுடைய ஒரு ஆலோசனைங்கிறது அங்கே ரொம்ப தேவைப்படுது. இவரை மாதிரி ஆட்கள் அங்கே தேவைப்படுறாங்க. இதை தாண்டிய ஒரு விஷயம் தீய சக்தி திமுக அவங்க பாணியில், என்னுடைய கருத்தில் அவங்க பாணியில் தீய சக்தி திமுக. அதை எடப்பாடி பழனிசாமி எதுவும் செய்யலை, செய்ய முடியலை. அதை செய்வதற்கான ஒரு வல்லமை கொண்டவராக விஜயை பார்க்குறாங்க. ஏன்னா இப்போ இந்த தேர்தலில் பார்த்தோம்ல, ஒரு முழு மெஜாரிட்டி விஜய்க்கு கிடைக்கல. ஆனால் அதே நேரத்தில் 108 இடம் அவர் 2 இடத்துல போட்டிட்டார். அதனால் 107 வைங்க, 107 எம்எல்ஏக்கள். இப்போ சிங்கிள் மெஜாரிட்டி அவங்க தானே. இப்போ அடுத்த இடத்துக்கு போயிடுச்சுல திமுக. அப்போ அதுக்கான வல்லமை கொண்டவர் யார் அப்படின்னு பார்க்குறப்ப விஜய். அதனால் ஆட்டோமேட்டிக்காக அங்கே போகும் பாது. இப்போ இவருக்கான ஒரு விஷயம் அதாவது என்னென்னா, ஒன்று எடப்பாடியோடைய நடவடிக்கை, அடுத்தது திமுக எதிர்ப்புங்கிற ஒரு விஷயம், இவருடைய ஃபாலோயர்ஸே வந்து விரும்பக்கூடிய விஷயம். அடுத்தது அதுதான் வந்து இதாக இருக்குது, செல்வாக்கா வருது, திமுகவை எதிர்க்கல வீரியமாக இருக்காங்க, நீங்கள் வாங்கண்ணே அப்படின்னா. அப்போ அதையும் கேட்டு சொல்லப்போனால் இதுதான் தலைமை பண்புன்னு கூட நான் சொல்லுவேன். இப்போ தனக்கு கீழே இருக்கிறவங்க சொல்கிறது எதையுமே நான் கேட்க மாட்டேங்கிறது தலைமை பண்பு இல்லை. அதை அனுசரித்து அதையும் ஒன்று இல்லை அவங்க நினைக்கிற தப்புன்னு வைங்களேன், அப்போ அதை புரிய வைக்கணும், இல்லைன்னா அதை ஏற்றுக்கணும். அதை தான் தலைமை. இப்போ எடப்பாடிகிட்ட அந்த ரெண்டுமே இல்லை அப்படிங்கிறப்ப எதுக்கு இங்கே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழலுக்கு அவர் போகிறார்.